பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் நேசிக்கப்பட்டதான அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டுமாய் உங்களை யாவரை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜெயின் டிவியின் வழியாக நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீ எவ்வளவு நல்லவராக இருக்கிறீரப்பா. கடந்த நாள் முழுவதும் போல் எங்களை கண்மணி போல் காத்து சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் கொடுத்து கர்த்தாவே இம்மட்டும் நடத்தி வந்தவரே, நமக்கு நன்றிகளை படைக்கிறோம். நீர் பெரியவராக இருக்கிறீர். நீர் இரக்கமும் மன உருக்கம் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளவராக இருக்கிறீர். நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர். இன்றைக்கும் நீர் ரட்சிக்கிறவராக இருக்கிறீர். ஆமாண்டவரே, இன்றைக்கும் நீர் கிரியை செய்கிற தேவன். இந்த வார்த்தையின் வழியாக நீங்கள் கிரியை செய்யுங்க. நீர் பேச நாங்கள் கேட்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒருவன் நீதிமானாயிருந்து நியாயத்தையும் நீதியும் செய்து மலையின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரில் நரகலான விக்கிரங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்திரியோடே சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமல் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடமானத்தை திருப்பி கொடுத்து தன் அப்பத்தை புசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளைப்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பதினால் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நான் ஏன் வாசித்தேன் என்று சொன்னால், ஒருவன் நீதிமானாயிருந்து நியாயத்தையும் நீதியும் செய்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நீதிமான் என்று சொன்னால் கர்த்தருடைய நீதியை செய்கிறவன் தான் நீதிமான். ஏன் யார் இதை சொல்லுகிறார் என்று சொன்னால், கர்த்தர் தான் சொல்லுகிறார். நீதிமானாய் நீ இரு என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர் நீதிமானாய் இருப்பதினால்தான் நமக்கு அவரை போல ஒரு அன்புள்ள தேவன், அதாவது அவருடைய குணாதிசயத்தை அவரை போல் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போது நீதிமானாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. நரகலான விக்கிரங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்கக்கூடாது. தன் அயலானுடைய மனைவி தீட்டுப்படுத்தாமலும் தூரஸ்திரியோடு சேராமலும் ஒருவனை ஒடுக்காமலும் கொள்ளை இடாமல் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திருப்பி கொடுத்து தன் அப்பத்தை புசிக்கிறவனுக்கு அதை பங்கிட்டு கொடுத்து வட்டிக்கு கொடாமலும், அதாவது வட்டிக்கு பணம் நம்ம கொடுக்கக்கூடாது, அவன் நீதிமான். பொலிசை என்று சொன்னால் லஞ்சம் வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி, அநியாயமாக சம்பாதிக்கிறானா நீதிமான் என்று பெயர் பெற முடியாது. அதை விளக்க வேண்டும். அப்போ பாருங்கள், விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து. அப்போ பாருங்கள், ஒரு வழக்கை உண்மையாய் கடவுளுக்கு பயந்து தீர்க்கும் பொழுது அவன் நீதிமான் என்று கடவுள் சொல்லுகிறார். என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு, அவருடைய கட்டளை என்ன? அவருடைய வார்த்தை. அவருடைய நியாயங்கள் என்று சொன்னால் அவருடைய ஜீவனுள்ள வசனங்கள், நீதி, நியாயம், கட்டளை, நியாயப்பிரமாணங்கள், கற்பனைகள், வார்த்தைகள், இவையெல்லாம் அவருடைய நீதியாக இருக்கிறது. என் கட்டளைப்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாக இருப்பதினால், பார்த்தீங்கன்னா உண்மை வாரம் இருக்கணும், அதில் மாயமால இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ உண்மையாக இருந்து என்ன சொல்கிறாருங்க? அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போது கடவுள் நாம் பிழைக்கும்படியாக விரும்புகிறார். மரணத்தை, அதாவது சாகருடைய சாவை நான் விரும்புவதே இல்லை என்று ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் சொல்லுகிறார். சாகருடைய சாவை நான் விரும்பவே இல்லை, ஆனால் நீங்கள் என்னை மறந்து விடுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் நம்மளால் பிழைத்திருக்கும்படி இவ்வளோ விஷயத்தை அவர் சொல்லுகிறார். என் நீதியை நிறைவேற்ற வேண்டும், என் கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும், என்னுடைய
வார்த்தைக்கு செவிசாய்த்து பயந்து கீழ்ப்படிந்து உண்மையாயிருக்க வேண்டும். அப்படிப்பட்டவன் தான் நீதிமான், அவனே நீதிமான் என்று சொல்லுகிறார். இந்த நீதிமான் என்கிறதான விஷயத்தை பைபிளில் நிறைய இடங்களில் இருக்கிறது. ஆனால் அதிகமாய் நாம் நீதிமானை குறித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நீதிமொழிகள் அந்த புஸ்தகத்தில் சாலமோன் ராஜா நிறைய இடங்களில் நீதிமானுடைய காரியங்களை, நீதிமான் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறான், எப்படியெல்லாம் கடவுள் உயர்த்துகிறார் என்கிறதான விஷயத்தை ஒரு சில இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான். அல்லேலூயா. நீதிமான் திருப்தியாக புசிக்கிறானா, அவனுக்கு பசி பட்டினி என்பது ஒரு நாளும் கிடையாது என்று அவர் சொல்லுகிறார். அப்போ நீதிமான் என்று சொன்னால் தேவனால் போற்றப்படக்கூடிய ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். இப்பொழுது சொல்லப்பட்ட அப்படிப்பட்ட நல்ல விஷயத்தெல்லாம் தேவனுக்கு பிரியமாய் நடந்து தவிர்த்து உண்மையாய் வாழும் பொழுது நீதிமான் என்று கடவுளால் போற்றப்பட வேண்டும். மனிதர்களால் அல்ல, கடவுளால் போற்றப்பட வேண்டும் என்று தான் நாம் பார்க்கிறோம். அதே நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு என்று இந்த சாலமோன் ஞானி சொல்லுகிறார். அப்போது பொக்கிஷம் என்று சொன்னால் பொன், வெள்ளி, அதுக்கப்புறம் பணம், டைமண்ட்ஸ், இப்படி பொக்கிஷம் சாலை. எசேக்கியேல் ராஜா கூட பார்த்தீங்கன்னா அவருடைய பொக்கிஷ அறைகளை அவர் திறந்து காண்பிக்கிறத நாம் பார்க்கிறோம். அப்போ நீதிமானுடைய வீட்டில் பொக்கிஷங்கள் இருக்கும். பொன்னகை மாத்திரம் பொருட்கள் நிறைந்திருக்கும். நல்ல வசதி வாய்ப்புகளாய் இருக்கும். கடவுளுடைய ஆசீர்வாதம். அது மாத்திரம் இல்லைங்க, நீதிமான்களுக்கு எப்பவுமே ஒரு பிளெஸ்ஸிங் இருக்கும், கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கும் என்று சொல்லி அநேக இடங்களில் நாம் பார்க்கிறோம். நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ ஜனத்திற்கு இகழ்ச்சி. அப்போ நீதி, அந்த நீதியான ஒரு அரசாட்சி அல்லது நீதியான பேச்சு அல்லது நீதியான ஒரு வாழ்க்கை, நீதி நியாயங்களை நாம் கை கொள்ளும் பொழுது நீதிமான் என்று நாம் கடவுளால் போற்றப்படுகிறோம். இன்னும் அநேக இடங்களில் பார்க்கின்ற பொழுது பாருங்கள், நீதிமான் பொய்ப்பேச்சை வெறுக்கிறான். அல்லேலூயா. அதுதான் நீதிமான். பொய்ப்பேச்சை விரும்புகிறான்னு சொன்னால் அவன் நீதிமான் கிடையாது. என்று சொன்னால் பொய் பேசுகிறவர்கள் பிசாசின் பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ துன்மார்க்கர் என்று அந்த பெயரிலே அடங்கிவிடும். நீதிமான் பொய்ப்பேச்சை வெறுக்கிறான். அப்போது பொய்க்கு சாதகமாக அல்லது பொய் பேசுகிறவர்களாக நாம் வாழ்வோமானால் நிச்சயமாக நீதிமான் என்று நாம் பெயர் பெற முடியாது. நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்குமா. அப்போ நீதிமான் என்று சொன்னால் அவருக்கு கனம் இருக்கும். அவர் வரும்பொழுது எழுந்து நிற்பார்கள். மக்களெல்லாம் அவர்கள் கனம் பண்ணுவார்கள், ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள், கடவுளுக்கு நன்றி செலுத்துவார்கள். ஒரு வெளிச்சம் பார்த்தீங்களா. அப்போ நீதிமான் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்குமா. அப்போ வெளிச்சத்தில் நடக்கிறவள் தான் நீதிமான் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ வெளிச்சம் யார்? இயேசு தான் வெளிச்சம். நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். அப்போது உங்களில் நீங்கள் ஒருவனு இருளில் நடவாதபடிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருங்கள் என்று சொல்லி ஆண்டு சொல்லுகிறார். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போது இயேசு நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நாம் நீதிமானாய் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக சந்தோஷம் உண்டாகும்படியாய் கூட நாம் இருப்போம் என்பதை இங்கே சாலமோன் ஞானி சொல்லுகிறார். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது என்று சொல்லி 12ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 21வது வசனத்தை நான் வாசி. நீதிமானுக்கு ஒரு கேடு வராது. அல்லேலூயா. அப்போ கெடுதல் நீதிமானுக்கு நிச்சயமாக வராது. ஆனால் நீதிமான்களுக்கு அநேக துன்பங்கள் வரும், ஆனாலும் அவைகளிலிருந்து கர்த்தர் விடுவிப்பார் என்று நாம் பார்க்கிறோம். துன்பம் வந்த உடனே நீதிமான் விழுந்துட்டான் அவ்வளோதான் அப்படின்னா அதுவும் கிடையாது. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று சொல்லியும் சாலமோன் இங்கு எழுதியிருக்கிறார். நீதிமான் 7 தடவை விழுந்தால் எழுந்திருப்பான். ஏன்னா ஆண்டவர் நீதிமானை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமில்லை, சத்திய வாசகன் நீதியை வெளிப்படுத்துவான்.
சத்திய வாசகன். அப்போ சத்தியத்தை வாசிக்கின்ற பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், அவர்கள் என்ன பண்ணுன்னா, அந்த சத்திய வாசகன் நீதியை வெளிப்படுத்துவான். எப்படி என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை அவர் நீதி நியாயங்கள் வெளிப்படுத்தும் பொழுது அவன் நீதிமான், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புட்டு விலகுவனாய் இருக்கிறான் என்று சொல்லி சாட்சி பெற முடியும். நீதிமான் தன் மிருக ஜீவன்களை காப்பாற்றுகிறான் என்று சொல்லி அங்கே 10வது வசனத்தை சொல்கிறாங்க. நீதிமொழிகள் 12:10 நீதிமான் தன் மிருக ஜீவன்களை காப்பாற்றுகிறான். அநேகர் மிருக ஜீவன்களை கண்டுக்காமல் இவர் மட்டும் சாப்பிட்டார், அவன் நீதிமான் கிடையாது. வேலைக்காரர்களுக்கு, வேலைக்காரிகளுக்கு, ஆடு மாடுகள் மிருகங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஆகாரத்தை கொடுத்து அவர்கள் தேவைகள் என்ன என்று நினைத்து கடவுளுக்கும் கனத்தை செலுத்துகிறவன் தான் நீதிமான் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமில்லை, நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் களி கூறுமா. அல்லேலூயா, க்ளோரி டு காட். நீதிமான் நன்றாக இருந்தால் தான் பட்டணம் களி கூறும். அப்போது நல்ல ஒரு நீதிமான், நல்ல ஒரு தலைவன், மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு தலைவி இருந்தால் அந்த பட்டணம் களி கூறும். ஒரு ஊர் நாட்டாண்மையோ அல்லது ஒரு பிரசிடெண்ட் தலைவரோ நல்லது செய்யும் பொழுது அந்த கிராம மக்களெல்லாம் சந்தோஷப்படுவார்கள். ஆனால் நீதிமான் அல்லாதவர்களாக அநியாயம் செய்யக்கூடியவர்கள் கிராமங்களிலே, பட்டணங்கள் இருக்கும் பொழுது ஜனங்கள் விரும்ப மாட்டார்கள். அப்பொழுது அவர்களுக்கு வேதனை உண்டாகும், அவர்களுக்கு நிம்மதி இருக்காது. இதைதான் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். நீதிமான் இக்கட்டிலின்று விடுவிக்கப்படுவான். அல்லேலூயா. அப்போ எப்படிப்பட்ட இக்கட்டு, ஆபத்து, கஷ்டம் இருந்தாலும் விடுவிக்க கர்த்தர் கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ நீதிமான் இக்கட்டிலும் விடுவிக்கப்படுகிறானா. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம், நீதி ஜீவனுக்கு ஏதுவாய் இருக்கிறது போல தீமையை பின்தொடர்கிறவன் மனதுக்கு ஏதுவாய் இருக்கிறான். அப்போ தீமை பின்தொடராதபடிக்கு நீதியை நாம் ஜீவனுக்கு ஏதுவாக இருப்பது போல நாம் நீதியை தொடர வேண்டும். நீதி நியாயங்கள், கடவுளுக்கு இது பிடிக்குமா இது பிடிக்காதா என்பதை நினைத்து நாம் வாழ்கிறவராக இருக்கிறோம். நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள் என்று 12ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. நீதிமான நினைவுகள் நியாயமானவைகள். அல்லேலூயா. இப்படி அநேக இடங்களிலே நீதிமான்களை குறித்து நாம் பார்க்கிறோம். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லையா. அப்போ நீதியின் பாதை எது என்று சொன்னால் ஆண்டவருடைய வழி. நானே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்னார்ல, அவருடைய வார்த்தை தான் நீதி நியாயங்கள். நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மை உள்ளவன் என்று இங்கே நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மையுள்ளவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ நீதிமான்களுடைய நிலைகளை பார்க்கின்ற பொழுது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது, மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது. நீதிமானுடைய அந்த வார்த்தை கேட்கும் பொழுதே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்திற்கும் இகழ்ச்சி என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் அநேக இடங்களிலே இங்கே நீதிமான்களை குறித்து நாம் பார்க்கிறோம். நீதிமானுக்கு பதிலாக துன்மார்கனும், செம்மையானுக்கு பதிலாக துரோகியும் மீட்கும் பொருளாவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நீதிமானுக்கு பதிலாக துன்மார்கன், அப்போ எதிர்மறை நீதிமான் துன்மார்கன். அப்போது நீதிமான் அவன் கடவுளுக்கு பயந்தவன் என்று சொல்லலாம், அவன் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் என்று சொல்லலாம். ஆனால் துன்மார்கன் அவன் பயப்படாதவன், தேவனுக்கு பயப்படாதவன், அவன் துணிந்து அவன் செயல்படுகிற தெய்வ பயம் இல்லாதவன் என்று பார்க்கிறோம். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். பார்த்தீங்கன்னா அவன் உத்தமன். உதாரணத்துக்கு யோபை பார்க்கின்ற பொழுது, யோபு உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விட்டு விலகிறவனுமாக இருந்தான். இவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லைன்னு சொல்கிறார். அப்போ பாருங்கள், அவன் நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான். அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்களாம். பார்த்தீங்களா? அப்போ அவனுடைய வழிகளை, தகப்பனுடைய வழியை பிள்ளைகள் பார்த்து அதே போல் நடந்து கொள்வார்கள். அப்போது தகப்பன் என்ன செய்ய வேண்டும்?
நீ உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தைகளை, நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதையும் கூட நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட நீதிமான் என்கின்ற அந்த பெயர் வர வேண்டும் என்று சொன்னால், எவ்வளவு கடவுளுக்கு பயந்து ஒரு சாட்சி உள்ள ஒரு மகனாய் நாம் இருக்க வேண்டும், சாட்சி உள்ள மனிதர்களாக இருக்க வேண்டும். என்று சொன்னால் ஒன்று சொல்லுவாங்க, கிராமங்களில் நல்ல பேர் எடுப்பது ரொம்ப நாள் ஆகுமா, கெட்ட பேர் எடுக்கிறது ஒரே செகண்டு. அப்போ நீதிமான், அவர் நீதிமான், அவர் நீதிமான் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சாட்சி பெற வேண்டும் என்று சொன்னால், எவ்வளவு நாம் கடவுளுக்கு பயந்து சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், எவ்வளவாய் நாம் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த வார்த்தையில் நமக்கு வருகிறது. அப்போ நீதியும் தயையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடைவான் என்று நீதிமொழி 21 அதிகாரம் 21 வசனம். மீண்டும் வாசிக்கிறேன். நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடைவான். மகிமை எப்படி வரும்? கடவுளுக்கு உண்மையாக இருக்கும் பொழுது, நீதிமானை வாழும் பொழுது கடவுள் கனப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ நீதிமான் என்கிறதான விஷயம் அது சீக்கிரத்தில் சாதாரணமாக வந்துடாதுங்க. என்று சொன்னால் அது மிகப்பெரிய கடவுளுக்கு ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. இன்னொரு விஷயம் கூட நான் உங்களுக்கு சொல்ல முடியும். யோசேப்பு, அதாவது மரியாள் யோசேப்பு நிச்சயம் பண்ணியிருக்கிறாங்க, இயேசுவின் தாய் தகப்பனார். அந்த நிச்சயம் பண்ணி ஓராண்டிலே தான் அவர்கள் திருமணம் செய்வார்கள். அப்படி இருக்கும் பொழுது மத்தேயு 1 அதிகாரம் 19 வசனம் பாருங்கள். அவன் புருஷனாக யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அல்லேலூயா. திருமணம் ஆவதற்கு முன்பாகவே கன்சீவாக இருந்துட்டாங்கன்னா இந்த பெண் வேண்டாம், இவருடைய நடத்தை சரியில்லை என்று சொல்லி அந்த பெண்ணை திருமணம் செய்ய மாட்டார்கள் நம்முடைய சமுதாயத்தில். அதே போல தான் யோசேப்பு அவர் மனதிலே அந்த தவறான எண்ணம் வருகிறது. ஆனால் அவளை அவமானப்படுத்தக்கூடாது என்று சொல்லி யோசேப்பு நீதிமானாயிருந்து, பார்த்தீங்களா, கடவுளுக்கு பயந்து நீதிமான, அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். பார்த்தீங்களா? அப்போ நீதிமான் இவ்வளவு ஞானமாய் பொறுமையாய் அவன் இருக்கிறான். ஆனால் துன்மார்கனாக இருந்தால் அவமானப்படுத்தி ரொம்ப கூச்சலை போட்டு அசிங்கம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீதிமானுக்கு எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு இந்த நீதிமான் என்று ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், பார்த்தீங்களா? அப்போ இந்த நீதிமான் என்கிறதான விஷயத்தை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும். ஒரு என்னிடத்தில் கூட அவர் சொல்லுவார், நான் நீதிமான், நான் நீதிமான், நீ யாரும் பரலோகம் போக முடியாது, நான் பரலோகத்துக்கு போவேன், நான் தான் நீதிமான், நீதிமான், நீதிமான் என்று அவர் சொல்லுவார். அப்போது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எப்படி என்று சொன்னால், வயது அதிகமாக இருந்தாலும் கூட அவருடைய கிரியைகளை பார்க்கின்ற பொழுது, அவருடைய காரியங்களை பார்க்கின்ற பொழுது பக்தி வைராகியம் இருக்கிறது. ஒன்று, பரிசுத்த ஆவியை அவர் விசுவாசிக்கவில்லை. ரெண்டாவது எமோஷனல் கோபமாக இருப்பார், அன்பாக பேச மாட்டார், அதிகாரத்தோடு வெட்டுவதைப் போல் அவர் பேசுவார். அதாவது மனிதர்களை ஒருவரையும் அவர் நம்ப மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார். நான் நீதிமான் வசனங்களை வைத்து குற்றப்படுத்துவார். அப்படி அல்ல. யார் நீதிமான்? தேவன் ஒருவரை தவிர ஒருவனும் நீதிமான் கிடையாது. அல்லேலூயா. என்று சொன்னால் நாம் மனிதர்களாகிய நாம் ஏதோ ஒரு விதத்திலே நாம் தவறுகளை செய்து கொண்டு தான் இருக்கிறோம். சிறு சிறு தவறுகள், பெரிய தவறுகளோ, ஆனால் அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஆனால் தேவன் ஒருவரே நீதிமான், அவரை போல் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு கடவுள் அநேக இடங்களிலே நமக்கு உறுதுணையாக இருக்கிறார். நீதிமான், நீதிமானை போல் நீங்கள் வாழும் பொழுது நீதிமான் பனையை போல் செழிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. நிறைய விஷயம் பைபிளில் இருக்கிறது, நமக்கு தெரிந்த வார்த்தை தான். ஆனால் நாம் நீதிமானாய் இருந்தால்தான் நித்தியத்தை பெற முடியும், மோட்ச
வாழ்க்கையை நாம் அடைய முடியும், நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் இந்த நீதிமானுடைய இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது. அநேக இடங்களில் நீதிமான்களை குறித்து நான் சொல்ல முடியும். ஆபேல் காணிக்கைகளை கொடுக்கும் பொழுது நீதிமான் என்று சொல்லப்படுகிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் காயின் ஆபேல் இருவரும் அவர்கள் காணிக்கைகளை செலுத்தும் பொழுது காயின் ஏதோ பழங்கள் காய்கறிகளை கொண்டு வந்து வேண்டா விருப்ப வைக்கிறார். ஆனால் ஆபேல் தன் மந்தையில் தலையீற்றை நல்ல கொழுமையானவைகளை கொண்டு வந்து கடவுளுக்கு நல்ல ஒரு கொழுத்த ஆடை பலியிடும் பொழுது அந்த காணிக்கை அவர் ஆசீர்வதித்தார். நீதிமான் என்றவன் பெயர் பெற்றான். அல்லேலூயா. கடவுளுக்கு காணிக்கை கொடுப்பதினால் கூட நீதிமான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அநேகர் கொடுப்பது தெரியாது, ஆனால் தேவன் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் பார்க்கிறார். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடவுள் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் கணக்கு வைக்கிறார். நாம் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம், எவ்வளவு நேரத்தை கடவுளுக்கு ஒதுக்குகிறோம், நாம் எவ்வளவு நேரம் வேதத்தை வாசிக்கிறோம், அவரை பாட வேண்டும், துதிக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தை கேட்க வேண்டும் என்கிறதான ஒரு தாகம், ஒரு தேவனை குறித்ததான ஒரு ஏக்கம் இருக்கிறதா, தேவனை தேடுகிற உணர்வுகளும் உண்டோ என்று கடவுள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். இப்படி இரவும் பகலும் நாம் அவரை தியானிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, அவரே நாம் சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக நீதிமானாக நாம் மாற முடியும் என்பதுதான் உண்மையான காரியங்களமாக இருக்கிறது. இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், நீதிமான்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். தொடர்ந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் நீதிமானாய் வாழ வேண்டும். இசைக்கேலில் வாசித்தது போல் அப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் நாம் அவாய்ட் பண்ணிட்டு அதில் ஒன்றிலே தவறி இருந்தால் கூட அவன் பிழைக்க மாட்டான். நீதிமான் தன் எல்லா நீதியை காட்டிலும் ஒன்றில் அவன் தவறு செய்திருந்தால் அவன் பிழைக்க மாட்டான், சாவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்கரோ தன் எல்லா துன்மார்க்கத்தை விட்டு எச்சரிப்படைந்து அவன் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவன் சாவதில்லை, பிழைக்கவே பிழைப்பான் என்று அங்கே துன்மார்கர் நீதிமான் என்கிற விஷயத்தையும் நாம் பார்க்கிறோம். துன்மார்கர் குறித்து நான் அதிகமாக தியானிக்கவில்லை, நீதிமானை குறித்து மாத்திரம் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்போ நீதிமான் என்கிறதான அந்த அற்புதமான கனத்துக்குரிய ஒரு மகிமையான அந்த பெயரை நாம் பெற வேண்டுமானால் நாம் எவ்வளவாய் தேவனுக்கு பயந்து பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாளில் ஒரு எச்சரிப்பின் செய்தியாக இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் நீதிமானாய் கடவுளுக்கு பயந்து உண்மையாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஜெபம் செய்வோம். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே, இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே, பரிசுத்த ஆவி தந்து உமதன்பை ஊற்றினீரே, பரிசுத்த ஆவி தந்து உமதன்பை ஊற்றினீரே, நன்றி நன்றி நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஆமாண்டவரே, இப்படி கல்வாரி ரத்தத்தினாலே ஆண்டவரே எங்களை முற்றிலுமாய் கழுவி நீதிமான் என்கிறதான அந்த அந்தஸ்தை எங்களுக்கு கொடுத்தீரே. உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது, உம்முடைய இரக்கம் எவ்வளவு பெரியதப்பா. தகப்பனை, இப்பொழுது நாங்கள் நீதிமான்களாய் இருக்க வாஞ்சிக்கிற பரிசுத்த ஆவியானவரே அப்பா, உமக்கு நன்றிகளை படைக்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொருவர் நீதிமான்களாக்க ஆண்டவரே நீ மாற்றும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இனி நாங்கள்
ஜாக்கிரதையாய் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் ஆண்டவரே நடந்து கொள்ளுகிற மக்களாக, பரிசுத்தவான்களாக, நீதிமான்களாக நாங்கள் வாழ பிரயாசப்படுகிறோம். நீர் ஆவியானவரை ஆளுகை செய்யும். உமக்கே மகிமை, துதி, கனம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.